சமகால விந்தை செய்திகள். பாகம் 143. தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து நள்ளிரவில் தனியாக சைக்கிளோட்டி சென்று உதவி கோரிய 5 வயதான சிறுவன். பிரான்சை சேர்ந்த 5 வயதான சிறுவன் ஒருவன் மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய தந்தையை காப்பாற்றுவதற்காக நள்ளிரவில் தனியாக வீதியில் சைக்கிளோட்டி சென்று உதவி கோரிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரான்சின் மேற்கு பிராந்தியத்தில் உள்ள மெய்னே எனும் நகரில் 58 வயதான கோடின் தனது மனைவி, 5 வயது மகன் மற்றும் 2 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 6ஆம் திகதி இரவு 10:30 மணியளவில் கோட்டினுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி வீழ்ந்தார். அவரின் மனைவி அன்றைய தினம் இரவு நேர பணி இருந்ததால் வேலை தளத்துக்கு சென்றிருந்தார். அதனால் கோட்டினும் அவரது மகனும் மாத்திரமே அப்போது வீட்டில் இருந்தனர். தனது தந்தை மயங்கி வீழ்ந்ததை கண்டு அவரின் 5 வயதான மகன் கெவின் ஜேன் அதிர்ச்சி அடைந்தான். எனினும் பின்னர் துணிச்சலை வரவழைத்துக் கொண்ட அந்த சிறுவன் வெளியே வந்து தனது சிறிய சைக்கிளை எடுத்துக்கொண்டு தாயாரை அழைத்து வருவதற்காக அவரின் வேலை தளத்தை நோக்கி புறப்பட்டான். வீதியில் அதிவேகமாக வந்த அந்த சிறுவனை சாரதி ஒருவர் வழிமறைத்து, எதற்காக இவ்வளவு வேகமாய் செல்கிறாய் என கேட்டுள்ளார். அச்சத்தில் இருந்த அந்த சிறுவன், எனது தந்தை இறந்து விட்டார், தாயை அழைத்து வர செல்கிறேன் என அழுதவாறு கூறியுள்ளான். சிறுவனின் பேச்சில் குழப்பமும் அச்சமும் இருப்பதை அறிந்த அந்த சாரதி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். 30 நிமிடங்களுக்குள் காவல்துறையினர் வீட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது கெவினின் தந்தை உயிருடன் இருந்தார். எனினும் அவர் மயங்கி கிடந்தார். உடனடியாக அவரை வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்ததும் மருத்துவர்கள் அவசர சிகிச்சை மூலம் கோட்டினின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். இந்த தகவல் அறிந்து சிறுவனின் தாயாரும் வைத்தியசாலைக்கு சென்றார். அடுத்த நாள் பூரண நலமடைந்த கோட்டினை மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கோட்டினின் மனைவியான ஜெனோபர் கோட்டின் கூறுகையில், நள்ளிரவு நேரத்தில் எனது மகன் மட்டும் தனியாக போராடியதை கண்டு வருத்தமாக உள்ளது. ஆனால் அந்த சாரதி சரியான நேரத்தில் காவல்துறையினரை தொடர்பு கொண்டதால் எனது கணவரின் உயிரை காப்பாற்ற முடிந்துள்ளது. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் தந்தையை காப்பாற்ற தனது மகன் செய்த துணிச்சலான காரியம் எனக்கு பெருமையை ஏற்படுத்தியுள்ளது என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். மேற்படி வாகன சாரதியான ஜீன் பிரான்சுவா ஃபினோட் என்பவர் கூறுகையில், மிக குளிரான இரவு நேரத்தில் பிஜாமாவுடன் கெவின் ஜேன் தனியாக வீதியில் சைக்கிளோட்டி செல்வதை தான் கண்டதாக தெரிவித்துள்ளார். அச்சிறுவன் ஆபத்து குறித்து எச்சரிப்பதற்கு ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. எனது தந்தை இறந்துவிட்டார் என அவன் கூறினான். தாயாரை உதவிக்கு அழைப்பதற்காக 3 கிலோமீட்டர் தூரம் தான் வந்ததாக அவன் கூறினான் என பிரான்சுவா ஃபினோட் தெரிவித்துள்ளார். இச்சிறுவனின் நடவடிக்கையை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். ஆச்சரியமாக இருப்பதுடன் செய்தியில் சந்தேகமும் வருகிறது. 5 வயது சிறுவனுக்கு இவ்வளவு துரித கதியில் மூளை இயங்குமா? அந்த அளவு யோசிப்பதற்கு தன் வயது இடம் கொடுக்குமா என்றெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது. என்றாலும் காலத்தின் வேகத்தை கருத்திற்கொண்டு பார்க்கும் போது நாம் நினைக்காதவைகளை இளம் பருவத்திலேயே நிகழ்த்தி அசத்தும் பக்குவம், பாங்கு எல்லாம் பிஞ்சுகளிடம் இப்போது நிறையவே இருக்கிறது. எது என்றாலும் தக்க சமயத்தில் ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கிறான் சிறுவன். அவனது துணிச்சலான இந்த முன்னெடுப்புக்கு பாராட்டுக்கள். விமானத்திலிருந்து விழுந்த உறைந்த கழிவினால் தரையில் இருந்த பெண் காயமடைந்தார். வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து விழுந்த உறைந்த மனித கழிவினால் தரையில் இருந்த பெண்ணொருவர் காயமடைந்த சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சாகர் மாவட்டத்தில் கடந்த மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. 60 வயதான ராஜ்ராணி கவுத் எனும் பெண் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென வானிலிருந்து வந்த பொருளொன்று அவர் மீது விழுந்தது. இதனால் அவருக்கு காயமும் ஏற்பட்டது. அந்த பொருள் என்னவென்று அயலவர்கள் பார்த்தபோது அது உறைந்த நிலையிலுள்ள மனித மலம் மற்றும் சிறுநீர் என்பது தெரிய வந்தது. பாடசாலை ஆசிரியரான தீபக் ஜெயின் இது தொடர்பாக கூறுகையில், அந்த பொருள் விழுந்தபோது நான் சுமார் 25 அடி தூரத்தில் இருந்தேன். கிராமவாசிகள், சிறார்கள் பலரும் அச்சமடைந்து கூக்குரலிட்டனர். நாம் ஓடி சென்று பார்த்தபோது ராஜ்ராணி காயமடைந்திருந்தார். அவரை நாம் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றோம் என தெரிவித்துள்ளார்.
உறைந்த நிலையிலான அந்த கழிவு உருண்டை ஒரு கால்பந்து அளவில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான சம்பவம் நடப்பது அரிதாகும் என கூறியுள்ளனர். விமானங்கள் தரையிறங்கும் வரை கழிவறை கழிவுகளை தேக்கி வைத்துக் கொள்ளும் வசதியை கொண்டுள்ளன. ஆனால் சில வேளைகளில் இதற்கான பொறிமுறை செயற்படாமல் போவதால் கழிவுகள் கீழே விழக்கூடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடடா, என்ன சொல்ல, இப்படியெல்லாம் நடக்கிறதா? விமானம் பயணிக்கும் முன்னர் எல்லாம் சரிபார்க்கும் நுட்பவியலாளர்கள் இதை சரிபார்க்க மாட்டார்களா? எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும் என்பது போலல்லவா இருக்கிறது. நல்ல வேளை உயிர் பிழைத்தார் அந்த பெண். இல்லாவிட்டால் ஒரு சரித்திரம் பதிவாகி இருக்கும். விழுந்தது, அவர் பிழைத்தது, இவை எல்லாவற்றையும் விட இதனை கையில் வைத்து அழகு பார்க்கும் இவர்களை என்ன சொல்வது? விமானத்தில் பயணம் செய்த வான்கோழி. விமானம் ஒன்றில் பயணம் செய்த பெண்ணொருவர் தன்னுடன் வான்கோழி ஒன்றையும் கொண்டு சென்று சக பயணிகளை வியப்பில் ஆழ்த்தினார். வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியாட்டில் நகரிலிருந்து உட்டாக் மாநிலத்தின் சால்ட் லேக் சிட்டி நகருக்கு சென்று கொண்டிருந்த டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தில் மேற்படி வான்கோழி பயணம் செய்தது. ஜோடி ஸ்மெல்லி எனும் பெண் இந்த வான்கோழியை வளர்த்து வருகிறார். உளவியல் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சில செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு மருத்துவர்கள் சிபாரிசு செய்வதுண்டு. உணர்வு பூர்வமான துணையான பிராணிகள் என இவை அழைக்கப்படுகின்றன. ஜோடி ஸ்மெல்லி மேற்படி வான்கோழியை தனது உணர்வு பூர்வ துணையான பிராணியாக வளர்த்து வருகிறார். அவர் கடந்த வாரம் தனது வீட்டிலிருந்து உறவினர் வீடொன்றுக்கு சென்றபோது விமானத்தில் மேற்படி வான்கோழியையும் அவர் தன்னுடன் அழைத்து சென்றார். இவ்வான்கோழியை மிகச்சிறிய பருவத்திலிருந்து தான் வளர்த்து வருவதாகவும் அதற்கு ஈஸ்டர் என பெயரிட்டுள்ளதாகவும் ஜோடி கூறுகிறார். இந்த விமான பயணத்தின் போது இவ்வான்கோழிக்கு விசேட டயப்பர் ஒன்றை அவர் அணிவித்திருந்தார். சுமார் 1.5 மணித்தியாலம் நீடித்த இந்த பயணத்தின் போது இவ்வான்கோழி அமைதியாக காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வான்கோழியை விமான நிலையங்களில் தள்ளுவண்டியில் இல்லாமல் சக்கர நாட்காலியில் வைத்தே ஜோடி ஸ்மெல்லி கொண்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. உளவியல் பாதிப்புக்குள்ளானவர்களின் மன அழுத்தங்களை செல்லப்பிராணிகள் தணிக்கின்றன என்பது புதிய செய்தி. வான்கோழிக்கு அடித்தது யோகம். வான்கோழிக்கும் டிக்கெட் எடுத்தாரோ தெரியவில்லை. அழகாய் உட்கார்ந்து போகும் அழகும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பயணமும் இனித்திருக்கும் என்று நம்பலாம். போலீசாரால் வெளியிடப்பட்ட தனது புகைப்படம் சிறப்பாக இல்லை என கூறி செல்ஃபி படத்தை அனுப்பிய நபர். அமெரிக்க போலீசாரினால் தேடப்பட்ட நபர் ஒருவர் போலீசார் வெளியிட்ட தனது புகைப்படம் சிறப்பாக இல்லை என கூறி தனது மற்றொரு புகைப்படத்தை அனுப்பி வைத்துள்ளார். ஒஹையோ மாநிலத்தை சேர்ந்த டொனால்ட் புக் எனும் 45 வயதான இந்நபர் பல குற்றச்செயல்களின் காரணமாக போலீசாரினால் தேடப்பட்டவர். இவர் தொடர்பான விவரங்களை புகைப்படங்கள் சகிதம் சமூக வலைதளங்களிலும் ஒஹையோ மாநிலத்தின் லீமா நகர போலீசார் வெளியிட்டு அவரை சரணடையுமாறு கோரியிருந்தனர். ஆனால் இந்த அறிவித்தலை பார்த்த டொனால்ட் சரணடையவில்லை. மாறாக போலீசார் வெளியிட்ட மேற்படி புகைப்படம் பயங்கரமாக இருக்கிறது எனவும் சிறப்பான புகைப்படம் ஒன்றை தான் அனுப்புவதாகவும் கூறி குளிர் கண்ணாடி சகிதம் தான் தோன்றும் செல்ஃபி படம் ஒன்றை அவர் அனுப்பியிருந்தார். இதற்கு லீமா நகர போலீசார் உடனடியாக பதிலளித்தனர். உதவியாக இருப்பதற்கு நாம் அவருக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் லீமா போலீஸ் நிலையத்தில் எம்முடன் பேசினால் அது சிறப்பானதாக இருக்கும் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். பின்னர் புளோரிடா மாநிலத்தின் மற்றொரு நகரில் வைத்து டொனால்ட் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அடடா, எவ்வளவு புத்திசாலியான ஒரு பேர்வழி இவர். பொல்லு கொடுத்து அடி வாங்குவதென்பது இதுதானோ? தன்னை தன்னாலேயே பார்க்க முடியாத பட்சத்தில் புது செல்ஃபி அனுப்பி மாட்டிக்கொண்டிருக்கின்றார். மனிதனின் உணர்வுகள் எப்படி போய்க் கொண்டிருக்கின்றது? தன் சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எப்படி அவனில் இருக்கிறது? அழகு என்பது பெண் மட்டும் விரும்புவது ஒன்றல்ல. ஆணும் தன்னை அழகாக காட்டுவதில் சிரத்தை எடுக்கிறான் என்பதில் இனியும் சந்தேகம் எதற்கு?
உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கைகளில் சுற்றிக்கொண்டு கடிக்க ஆரம்பித்த மலைப்பாம்பு. வீட்டில் வளர்க்கப்பட்ட மலைப்பாம்பொன்று உறங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் கைகளில் கைவிலங்கு போன்று சுற்றிக்கொண்டு அப்பெண்ணை கடித்த சம்பவம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள சன்ஷைன் நகரைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கே இந்த பீதியூட்டும் அனுபவம் ஏற்பட்டுள்ளது. இப்பெண் வசிக்கும் வீட்டில் மற்றொரு அறையில் வசிக்கும் ஆணொருவர் மலைப்பாம்பு ஒன்றை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றார். அண்மையில் அதிகாலை வேளையில் மேற்படி மலைப்பாம்பு அப்பெண்ணின் கைகளை கைவிலங்கு போன்று சுற்றி கொண்டிருந்தது. அதன்பின் பாம்பு கடிக்கவும் ஆரம்பித்ததை அடுத்து அப்பெண் திடுக்கிட்டு விழித்தெழுந்தார். தனது கைகளை மலைப்பாம்பு இறுக்கமாக சுற்றி கொண்டிருப்பதை உணர்ந்து அப்பெண் பீதியால் அலறியதை அடுத்து பாம்பின் உரிமையாளரான நபரும் விழித்தெழுந்தார். அந்நபராலும் மேற்படி பாம்பை விடுவிக்க முடியவில்லை. அதை அடுத்து ஸ்டுவர்ட் மெக்கன்சி எனும் பாம்பு பிடிக்கும் நிபுணரை தொலைபேசி மூலம் மேற்படி நபர் உதவிக்கு அழைத்தார். அவ்வேளையில் அதிகாலை 3 மணி. எனினும் பாம்பின் உரிமையாளர் அனுப்பிய புகைப்படத்தை பார்த்து நிலைமையை உணர்ந்து கொண்டதால் பாம்பிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை தொலைபேசி மூலம் தான் வழங்கியதாக ஸ்டுவர்ட் மெக்கன்சி தெரிவித்துள்ளார். தி ஸ்னேக் கேச்சர் 24/7 எனும் பெயரில் பாம்பு பிடிப்பதை முழுநேர தொழிலாக மேற்கொள்பவர் ஸ்டுவர்ட். தான் 20 நிமிடங்களுக்கு மேலாக இவர்களுக்கு தொலைபேசியில் ஆலோசனை வழங்கியதாக ஸ்டுவர்ட் மெக்கன்சி தெரிவித்துள்ளார். இப்பாம்பு விஷமற்றதாகையால் மேற்படி பெண் முழுமையாக குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பேசாத உயிரினங்கள் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளும் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆபத்து இல்லாத உயிரினங்களை செல்லப்பிராணிகளாக வளர்ப்பதில் தவறு இல்லை. ஆனால் படையே நடுங்கும் பாம்பை செல்லப்பிராணியாக வளர்ப்பார்களா? அது தன் சுயத்தை காட்டாமல் இருக்கும் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? உண்மையில் அந்த பெண் சவக்குழி வரை சென்று வந்த அனுபவம் அவருக்கு வந்திருக்கும். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவை தொடுகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.